அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தாரத்தில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுதான் உண்மையானதான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க சாதாரணமாக இருந்துட்டு திடீர்னு பணக்காரன் ஆகிட்டாங்க. அவங்க நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. முதல்ல இருந்து அதை மறந்துட்டு நடந்துக்கிட்டாங்கனாக்கா அப்போ இதை சொல்லுவாங்க. பாரியா இவனுக்கு வந்த வாழ்வு அர்ப்பனுக்கு வாழ்வு ஆற்றுல கொடை பிடிக்குமாமே. அது மாதிரி இருக்குது இவனுடைய நடவடிக்கையெல்லாம். திடீர் பணக்காரன் ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஏழையாக இருந்து பணக்காரனாக மாறுறான் இல்லைங்களா? அப்படிப்பட்டவனுக்குன்னா அவனுக்கு அந்த ஏழையாக இருக்கப்போ என்னென்ன பிரச்சனைகள் வந்தது நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறவன் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழுகின்றவன் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும், கொடைன்னா நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிற மழைக்கு வெயிலுக்கு பிடிச்சிட்டு போகிற கொடை இல்லை. கொடை கொடுக்கின்றது. நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்குறோம் இல்லையா? அந்த காலத்தில் 7 கொடை வள்ளல்கள் இருந்தாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த அர்த்த ராத்தியில் கொடை கொடுப்பான்றது தப்பு. தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழுகின்றவன் எந்த நேரத்தில் கேட்டாலும், அர்த்த ராத்திரியில் கேட்டால் கூட என்ன பண்ணுவான், மறுக்காமல் கொடை கொடுப்பான் என்பது தான் இதனுடைய பொருள். இது மருவி தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு தப்பான ஒரு வழியாக போயிடுச்சு. உண்மையான பொருள் அர்ப்பணித்து வாழ்கின்றவன் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் கொடை கொடுப்பான் என்பது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.